Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சிட்டி Payanam Mukkiyam. நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வடகம். ஜவ்வரிசி நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கு வந்து அதாவது கிரேட் பண்ணிட்டு அத வந்து நல்லா துருவிட்டு நம்ம சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ங்கறத பார்த்தறலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மியான குவாண்டிட்டி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 2-3 டைம் வந்து நம்ம அலசிக்கலாம். அதே மாதிரி இதை வந்து என்னென்னா கிரேட் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா இதில் இருக்கிற இந்த ஸ்டார்ச் எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இது கூட வந்து உப்பு, கொஞ்சமாக சீரகம் வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா விட்டுலாம். சீரகம் போட்டால் என்ன டேஸ்ட் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணிட்டோம். இது ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி வந்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் அல்லது கடாய் இருந்தால் கூட ஓகே தான். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம எடுத்துக்கலாம். 1 2 3 4 நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு, அதாவது அரை கப் அளவுக்கு தண்ணி ஜாஸ்தியாகவே விடுறேன். இது வேகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு 30 minutes வந்து நம்ம வேக வைக்கணும். அதாவது சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு இடையில வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை வந்து கிரேட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இருந்தாலே போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துடலாம், இதை போட வேண்டாம். இதை வந்து லைட்டாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து கீழே ஊற்றிடலாம். இதை மட்டும் ட்ரைன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ தண்ணி வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியும் அதாவது கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு இது ரெண்டையுமே வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். தண்ணி சூடாயிட்ருக்கு. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணியை வந்து வடிச்சிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கொலன்னு வர வரைக்கும் வந்து நம்ம வேக வைக்கணும். அதாவது என்னன்னா மினிமம் வந்து 30 minutes விடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு, சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கலர் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்குன்னா க்ரீன் கலர் ஆட் பண்ணலாம். அதாவது கேசரி கலர், எல்லோ கலர் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பிளெயின் கலர் தான். ஃபுட் கலர் நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம பிளெயினாக தான் நம்ம வடகம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. சீரகம், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு வந்து ஓமம் போட்டால் டேஸ்ட் வராது. அதே மாதிரி எதுவுமே தேவையில்லை. சீரகம், உப்பு இது ரெண்டும் போட்டால் தான் வந்து இந்த ஜவ்வரிசி வடகத்துக்கு நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து என்னென்னா அதாவது கொஞ்சம் நானோனையுமே போதும்னு நினைப்போம். அப்படி கிடையாது. இது வந்து 30 minutes வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். வடகத்தினுடைய பக்குவம் கிடைக்கும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 25 minutes ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா இது எப்படின்னா சுகர் சிரப் வந்து நம்ம காய்ச்சிறப்ப எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படியே இப்படி விழணும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் விழணும். அதாவது 1 string 2 string அந்த மாதிரி விழுந்துச்சுன்னா இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தான் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு வெள்ளை கலர் துணியில் ஊற்றிக்கலாம். இது அப்படியே பார்த்திங்கன்னா அதாவது கிரேவி பக்குவத்தில் வந்திருக்கும். இந்த ஒரு கரண்டி மட்டும் எடுத்துக்கலாம். இதை வந்து கரெக்டான கரண்டி. இதில் அப்படியே ஒரு துணியில் ஒரு இதாக ஊற்றிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும். நீங்கள் டெரஸ் இருந்ததுனால டெரஸ்லேயும் நம்ம ஒரு வெள்ளை துணி போட்டு போடலாம். அப்படி இல்லைன்னா பால்கனி அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். டேபிளில் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் துணி அல்லது வேஷ்டி, இது வந்து ஒயிட் கலர் துணி தான். நம்ம ஃபேன் போட்டு ஆற வச்சுட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு கரண்டியாக ஊற்றிக்கலாம். இது இந்தளவுக்கு ஊற்றினாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே இது மாதிரி ஊற்றிட்டோம். இது வந்து என்னென்னா இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஒன்று ஃபேனுக்கு கீழே வெயிலில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும்.
அதுக்கப்புறம் என்னென்னா ரொட்டியாக வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து இதை நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். 3 days later. 3 நாள் ஆயிடுச்சு. அதாவது ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வடகம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடகத்தை பொரிச்சு எடுத்துட்டோம். ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு வடகம் ரெடி. ஜவ்வரிசி வடகம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து 3 days ப்ராசஸ். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது சம்மர் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து. கொலை செய்வதையே தொழிலாக உடைய மக்கள் அதன் இழிவை ஆராய்ந்தவரிடத்தில் தாழ்ந்த செயலினராகவே தோன்றுவார்கள்.